வார்த்தை. எதுவுமே நம்புறீங்க? எனக்கு ஏசப்பா வார்த்தையை பிரசங்கிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் இளைத்தவனுக்கு இளைப்பாற பண்ணுகிற ஒரு இளைப்பாறுதல். ஆமென். இன்னைக்கு சங்கீதம் 106 சங்கீதம் 23 இப்படி சொல்லுது. 24 கேட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்பாமல் கேட்டார்களாம். எபிரேயர்லயே தான் சொல்லுது 4 அதிகாரத்தில் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவங்களுக்கு என்ன இல்லையா, பிரயோஜனப்படவில்லை. நீங்கள் என்ன கேட்கணும்? இது தெய்வத்தினுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்பினவர்களை, விசுவாசிக்கிறவர்களை இந்த வார்த்தை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஆமென். நீ கடந்த ஆண்டு போல இருக்கக்கூடாது. இந்த ஆண்டில் ரொம்ப சூதானமாக இருக்கணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது என்று உட்கொண்டேன். நீ ஆலயத்தில் உட்கார மெத்தனமாக இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த வசனம் என்னை குணமாக்கட்டும், இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்க. சிறு பிள்ளைகள் பெரியவர் வரைக்கும் வரும்போது நோட்டு புக்கு டைரி எடுத்து எழுதணும். என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு எழுதணும், என்ன சொல்கிறாங்கன்னு எழுதணும், என்ன கதை சொல்கிறாங்கன்னு எழுதணும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அலட்சியமாக எண்ணக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பட்சி 106 சங்கீதம் எடுத்து சொல்லும் போது எடுக்க வேண்டாவா? நான் என்ன பேசுகிறேன் எடுத்து வச்சுக்கணும். படிக்கிறேன். 106 சங்கீதம் 24 படி. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் ஈச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். இன்னும் அழகான வசனம். எபிரேயர் 4:2 படிங்க. எபிரேயர் 4:2. கை விளையாடணும் அப்படியே பைபிள் படிக்கிறதுக்கா. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது பாருங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு என்ன பண்ணல, பிரயோஜனப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன புரியுதா? நான் சொல்ல புரியுதா? இந்த வசனம் உள்ள போகலைன்னா அதுதான் ஆண்டவர் காது உள்ளவன் கேட்க கடவுன்றார். காது இருக்கப்பா கேளுன்றார். எனக்கெல்லாம் ஒரு கேள்வி, எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். சர்ச்சுக்கு வந்து ஏன் சாமி என்னோட வறுமை மாறல, இந்த தரித்திரம் மாறல, இந்த ஏழ்மை மாறல, கண்ணீர் மாறலன்னா கேட்டவர்கள் எப்படி கேட்டாங்களாம்? விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இந்த ஆவிக்குரியவர்கள் யார்? இந்த ஸ்பிரிச்சுவல் மேன் யார்? தேவனிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் யார்? இப்போ பாருங்க, அழகா பிள்ளைகள்லாம் வந்து கை தட்டுது, பேண்டு வாசிக்குது, பாட்டு பாடுது, கீபோர்டு வாசிக்குது, பேடு வாசிக்குது. நீங்கள் நல்லா நேரத்துக்கெல்லாம் வந்துட்டீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் இவங்களாம் ஆவிக்குரியவர்கள், இவர்களெல்லாம் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள். குணங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தோற்று போயிடுவோம். சுபாவங்களில் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது அவங்க சுபாவத்தினாலே. அங்கே எபேசியர் 4:8 சொல்லுது அவங்களுக்கு புத்தியிலே அந்தகாரப்பட்டு இதுக்கு தூக்கி வாரி போடும். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், என்னோ விட்டு விலகுவதில்லை. நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் என்னோடு வருகிறார். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இல்லை ஒரு ஆலயத்துக்குரியவர்களாய்? இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்குரியவர்கள், பாடத் தெரிகிறது, ஜெபிக்க தெரிகிறது, ஆமென், கிறிஸ்துவ முறைப்படி வாழத் தெரிகிறது. ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே உலாவுகிற தேவனை தெரியவில்லை, தேவனுடைய மகத்துவம் தெரியவில்லை. ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன், திஸ் சர்ச் ஒன்லி ஃபார் ஒயிட் பீப்புள், திஸ் சர்ச் பிலாங் டு ஒயிட் பீப்புள் அப்படின்னு ஒரு சர்ச்சில் எழுதியிருக்கு. அந்த வழியாய் வந்த ஒரு இந்தியன் கிறிஸ்துவர் எதையாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டுமே என்று சொல்லி அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது எல்லாரும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்கள், நல்லா பாடுகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா ஒரே மகிமையாக இருக்கிறது. உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற கேட் கீப்பர் சொல்கிறார், சாரி சார், வி won't allow the பிளாக்கிஸ்ட். நான் கருப்பர்களை உள்ள என்ன பண்ணுறதில்ல, அனுமதிக்கிறதில்ல, இந்த சபை வெள்ளையர்களுக்கு மாத்திரம். அல்லேலூயா. சரி, ஓகே, சர்ச்சுக்கு பின்புறம் போய் நான் உட்காந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவர் ஆலயத்து பக்கத்தில் போய் உட்காந்து ஜெபிக்கும் போது அங்கே ஏற்கனவே ஒருத்தர் உட்காந்து ஜெபித்து கொண்டிருந்தார். இவர் இந்தியன் போய் கேட்குற, சார் உங்களையும் அனுப்பிட்டாங்களா? ஆமாம் சார். சார் நான் ஐ ஃப்ரம் இந்தியன், ஐ ஃப்ரம் இந்தியா, ஐ எம் இந்தியன், ஐ ஃப்ரம் இந்தியா. அப்படியா? ஓகே ஓகே சார். நீங்கள் யாருன்னு கேட்டபோது அவர் சார், நான் தான் இந்த இயேசு, நான் தான் இந்த உலக ரட்சகர்,
எனக்கே இந்த சர்ச்சில் இடம் கிடையாது. அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. ஆமாவா? அண்ணாள் மரியாள் சொல்கிறாள், தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள். அண்ணாள் அதை சொல்கிறா. மரியாள் ஆண்டவர் இந்த அடியாளுடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டவர் யாருக்குள்ள குடிகொண்டிருப்பார் தெரியுமா? யாருக்குள்ள உலாவார் தெரியுமா? எந்த ஆத்மா தன்னை உடைத்து உடைத்து நொறுக்குதோ, தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துதோ, அவர் பிரசனத்தை எதிர்பார்க்கிறதோ, அவர் வல்லமை எதிர்பார்க்கிறதோ, அவர் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறதோ, அவர் விடுதலை எதிர்பார்க்கிறதோ, அந்த ஆத்மா கண்ணிலிருந்து கண்ணீர் வரும், வாயிலிருந்து துதி வரும், உடம்பெல்லாம் புல்லரிக்கும். போகும்போது அவன் புது மனிதனாய் மாறுவான். கையை தட்டி அல்லேலூயா. ஆமென். இந்த காது கேட்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். நீங்கள் சங்கீதம் 1 நீதிமன்றங்கள் 1 அதிகாரத்தோடைய படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதில் கடைசி வசனம் படிங்க. நீதிமன்றங்கள் 1 அதிகாரம் கடைசி வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல், அவன் பதட்டம் அடைய மாட்டான், டென்ஷன் ஆக மாட்டான், கோபப்பட மாட்டான், அழ மாட்டான், தன்னையே தாழ்த்திக்க மாட்டான், தன்னையே வருத்திக்க மாட்டான், செல்பிட்டு சுய பரிதாபத்திலே புலம்ப மாட்டான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. அல்லேலூயா, ஆமென். ரைட். ரெண்டாவது, இப்போ கீபோர்டு வாசிக்கிறாரு, பேடு வாசிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, பாட்டு பாடுறாரு, காணிக்கை கொடுக்கிறாரு, அவர்களெல்லாம் ஆவிக்குரியவர்களா? அல்லேலூயா. யார் அந்த ஆவிக்குரியவர்கள்? ஆவிக்குரியவன் என்றால் தேவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறவன், தேவன் அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். நிறைய பேருக்கு சர்ச்சு அக்கேஷன் சூப்பராக பாடுறாங்க, கைத்தட்டுறாங்க, தோத்திரம் பண்ணுறாங்க. 9:30 மணிக்கு ஆலயம் முடிந்தவரை பாய் பாய் சொல்லிட்டு அவங்க இஷ்டம் போல தாந்தோரியாய் தான் விருப்பபடி வாடுகிறதுனால தான் புறஜாதி நடுவே ரோமர் 2:24 சொல்லுது, எழுதிக்கிறபடி புறஜாதி நடுவிலே தேவநாமம் உங்கள் மூலம் தூஷிக்கப்படுகிறது. ஆமென். 2024 நீங்கள் செய்த அந்த மிஸ்டேக்ஸ் இந்த 25 செய்யக்கூடாது. கவனம் தேவை, விழிப்பு தேவை. நீங்கள் என்னோடு இருந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன், நீங்கள் என்னை கனம் பண்ணினால் நான் உங்களை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை இறைவன் ஒரு நாளை மாற்றிக்கொள்வதில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வத்தை கனம் பண்ணுறீங்களோ, தோத்திரம் பண்ணுறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, அவங்க முன்னே போய் எல்லா தடைகளை உடைப்பான். ஒரு ஆசையை பாஸ்டராக எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் இருக்கிற எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் பிரகாசிக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருக்கணும். கடன் உங்களை பார்த்து குட் பை சொல்லணும். வறுமைகளும் சாபங்களும் அதனை சுமந்திருக்க வேண்டியதை ஒருவர் 2000 ஆண்டு முன்பாக வறுமையையும் சாபத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அந்த ஆவி பரம்பரை ஆவி, அடிமைத்தன ஆவி, சாபத்தின் ஆவி, ஏழ்மையின் ஆவி, தரித்திர ஆவி உங்கள் வம்சங்களை தொடாதபடிக்கு இந்த வசனம் உன் காதில் நல்லா நுழையும். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனம் எந்த மனிதனையும் மாற்றும். எனக்கு என்ன புரிதல்? இவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை, வசனத்தை கேட்கவில்லை, வசனம் சொல்கிறபடி வாழவில்லை. இப்போ பேதுரு வாழ்வில் கர்த்தர் அவனை இதற்காக சபையின் தலைவனை மாத்திரம் தெரியுமா? பேதுருக்குள்ள உச்சபட்சமான ஒரு கிருபை தெரியுமா? அவன் கீழ்ப்படிவான். எந்த நிலையில் கீழ்ப்படிவான்? பேதுரை பார்க்கும்போது நான் மெய்சிலிருந்து போயிருக்க பிரமித்து இருக்கிறேன். அவன் ஃபஸ்ட்டு என்ட்ரியே அற்புதமான என்ட்ரி. ஒரு சர்ச்சுக்குள்ளே உள்ள நுழையும் போது என்ட்ரியில் சூப்பராகணும். ஆமே தம்பி கவனி, இந்த என்ட்ரி கொடுக்குறோம் பார்த்தியா, டாப் டக்கர் ஆகணும். இப்படி ஸ்டார்ட் பண்ணால் அது சாகிற வரைக்கும் அந்த பல்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், துடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமே, அந்த எனர்ஜி குறையவே கூடாது. நான் நம்புகிறேன் 30 வருஷமாக எனக்கு எனர்ஜி நான் குறையல. நான் இயேசுக்குள்ள எப்படி நுழைஞ்சிடோ, எப்படி என்னை இயேசு அழைத்தாரோ அதே கிருபை அதே பலத்தோடு ஓட எனக்கு பலம் தந்திருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் யோசுவா புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் யோசுவா காலேப் சொல்வார், மோசேனை அழைக்கும் போது இருந்த அதே பலன் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது. அப்போ அழைச்சார் பற்றி சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரம்பிப்பான், அப்படி குற்றுயிரும் குளரமாயிருவான், நொந்து வெந்து வாழ்வான், ஆற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு கால், பாவம் பரிசுத்தம் இப்படி நொந்துருக்கிறதுனால எப்படி தெரியுமா அதே இடத்துல இருப்பான். இருமனம் உள்ளவன் தன் வழியில் எப்படி காணாம்
நிலையற்ற. இப்போது இந்த பக்கம் ரோடு இருக்குது, அந்த பக்கம் ரோடு இருக்குது. இந்த ரோடு போன ஒரு கால், அது ஒரு 3 கால். நீ இதில் போகலாமா, அதில் போகலாமா, இதில் போகலாமான்னா 10 வருஷம் பண்ணலாம் நீ அங்கே தான் இருப்ப. நீ எங்கே தான் இருப்ப. அதான் இருமனம் உள்ளவர் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏசப்பா ஒரு மனிதனை ஆசிர்வதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு நீங்கள் எது நல்ல வழி என்று அறிந்து அதிலே நடுவுங்கள். உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? இளைப்பாறு கிடைக்கும். இந்த வசனம் என்ன படித்தோம்? இப்போ எந்த வசனம் தெரியுது? இப்போ பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன். கவனிக்கணும், ஏசப்பாக்கு இந்த காத்து திறந்துடால போ, உன்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? ஊரில் நம்ம என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ பிசாசுடைய வேலை நம்ம ட்ரிகெட் பண்ணுற வேலை தான், நம்மளை பலவீனப்படுத்துகிற வேலை தான், நம்மளை ஒடுக்கிற வேலை தான், நான் நம்பிக்கை கெடுக்கிற வேலை தான், துட்செய்தி இந்த காதில் பரப்புகிற வேலை தான், அவபக்தி உண்டாக்குற வேலை தான். ஏன் ஆண்டவர் யோசுவாவையும் காலப்பையும் டாப்பில் வச்சார், ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு போனார். அவனுக்குள்ளே துவங்கின அந்த விசுவாசம் இம்மி கூட மாறலை. நீ என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் அவன் பார்த்த பார்வை வித்தியாசமாக இருந்தது, அவன் பேசுகிற பேச்சு வித்தியாசமாக இருந்தது. எல்லாரும் 10 பேர் சொன்னான், இந்த கானானுக்குள்ளே போக முடியாது, ராட்சசர் இருக்கிறாருங்க, மோசமான மக்களாக இருக்கிறாங்க, ஐயோ நம்ம தெரியாமல் வந்துட்டோம், அழுது புலம்பி சமஸ்த இஸ்ரவேலுக்கே குழப்பத்தை உண்டாக்கணும். 2 பேர் சொல்லுங்க, சொல்லலாம். 2 பேர் கூட வரல வாயில. 2 பேர் கேட்ட காது கேட்குதா? சொல்லு, 2 பேர் சொல்லு, 2 பேர். ஒரு வீட்டில் 2 பேர், ஒரு சபையில் 2 பேர், ஒரு தேசத்தில் 2 பேர். விசுவாசம் வந்த தேசத்துக்கே ஆசீர்வாதம், தேசத்துக்கே ஆசீர்வாதம். 10 பேர் சமஸ்த சபையை குழப்புகிறான். 2 பேர் எழும்பினா நாம் எளிதாக ஜெயித்து விடலாம். அப்போது ஆண்டவர் அவங்களுக்குள்ள பார்த்தது என்ன? கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கு என்ன வச்சுருந்தாங்க அவங்க கையில்? நீங்கள் 2025 இந்த ஆண்டை நீங்கள் எப்படி முடிக்க போகிறீங்கன்று உங்கள் கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிரியை செய்யணும், எல்லாமே நடந்துடும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். சின்ன விஷயம், நான் படுக்கும்போது கேட்டு 2 மணி ஆச்சு நைட்டு, போய் படுக்கும்போது தூக்கமே வரல, ஒரே உடம்பு அனலாக இருந்துச்சு. ஜிபிசி மறுபடியும் 4:30 மணிக்கு ஏஞ்சிக்கணும். ஆமாவா, இன்றைக்கெல்லாம் சர்ச் ஃபுல்லாக நடத்தணும், பைபிள் கோயில் நடத்தணும், மாலை கூட்டம் நடத்தணும். நைட்டு போய் படுக்கும்போது 10 மணி ஆகும். கவனி என்ன பண்ணிக்கிற கவனி. அப்போ நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த கவனம் தான், கவனம் சரியா இல்லைனா, எண்ணங்கள் சரியா இல்லைனா, கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்று சரியில்லைனா உங்கள் வாழ்க்கையில் தோற்று போவீங்க. ஹல்லேலூயா. இப்போ மெதுவாக என்ன பண்ணுங்க, நாடி பிடிச்சி பார்க்குறது போல், தெர்மாமீட்டர் எடுத்து வாயில் வச்சு பார்க்குறது போல் உங்கள் விசுவாசத்தை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். விசுவாசம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எபிரேயரில் 3:12 சொல்ல, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனும் உண்டாதபடிக்கு எச்சரிக்கையாரு. உங்களுக்குள்ள அவிசுவாசம் வராதபடிக்கு ஜாக்கிரதையாரு. கொஞ்சம் அவிசுவாசம் வருது, புலம்ப ஆரம்பிக்கிற, குறை பேச ஆரம்பிக்கிற, பயப்பட ஆரம்பிக்கிற, தயங்க ஆரம்பிக்கிற, அப்போ உடனே உன் விசுவாசம் வளருவதற்கு என்ன வழி? ஜபம் வருவதுக்கு என்ன வழி? துதி வருவதுக்கு என்ன வழி? அபிஷேகம் வருவதுக்கு என்ன வழி? இதை நீ செஞ்சுப்பார். அதுதான் பைபிளில் ரோமர் 12 12 படிச்சு பார்த்தா, அசதியாயிராமல், லதாஜிகா இருக்காத, மெத்தனமா இருக்காத, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்க. நிறைய பேருக்கு இந்த விஷன் ஓரியன்டே கிடையாது, விஷனே கிடையாது, வாழ்க்கையே அந்த நோக்கமே கிடையாது, வாழ்க்கை ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீ விசுவாசிக்கிறியா? இந்த ஆண்டில் என் வியாதி மாறும், இந்த ஆண்டில் கடன் மாறும், இந்த ஆண்டில் கர்த்தர் உயர்த்துவார், இந்த ஆண்டில் கர்த்தர் நல்ல வேலையை தருவார், நல்ல படிப்பை தருவார், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் மகத்தான காரியங்கள் செய்வார். நீ விசுவாசித்தா சொல்லுவாங்க, ஹே சூப்பர், அந்த ஆள் நம்பிக்கை தாயா, கர்த்தரோட உயர்த்தினா அதுதான் உனக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சும்மா சொல்லக்கூடாது. ஆவிக்குரியவர்களை இப்போ பாட்டு பாடு ஜெபம் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் நல்லா வேலை செஞ்சு கென்னடி நல்லா பண்ணார், நாளைக்கு எப்படி பாரு அவருக்கே தெரியாது. இது அக்கேஷன், இது ஒரு ஆஃபீஸ், ஒரு வேலை, ஒரு செயல். ஸ்பிரிச்சுவல் மேன் என்று என்பவன் யார்? ஆவிக்குரியவன் என்பவன் யார்? அவன் வருகிற பாடுகளிலே, வேதனையிலே, சோதனையிலே அவன் ஜெயித்து கர்த்தர் முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. பணமோ பேரோ புகழோ நிந்தையோ அவமானமோ அவனுடைய செயலை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்போ யோபை பற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சிட்டா
யாரை நம்மளை குறையா பேசிட்டா, நம்மளை வந்து நம்ம செஞ்ச தப்பையே சொல்லிட்டா, நான் இந்த ஊழியத்தில் பார்த்தேன், அவன் செஞ்ச தப்பை சொன்னாலும் கோச்சிங் சர்ச்சையும் வரமாட்டான். செய்யாத தப்பு இல்லை, செஞ்ச தப்பையே சொன்னா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்றான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் சபைக்கு தேவை. எந்த விஷயத்தையும் தேவ சித்தத்துக்கு எடுத்து சபைக்கு தேவை. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோச்சுக்கிறது. என் பேர் சொல்லலை, எனக்கு ஜெபம் கொடுக்கல, எனக்கு ஒன்று பரிசு வந்து என் கையில் கொடுக்கல, 4 பேர் மத்தியில் என்ன கூப்பிடலை. ஆமேன்னு சொல்லுங்க. இவர்கள்லாம் யாரு? இவர்கள் ஆவிக்குரியவர்கள் லிஸ்டில் இல்லை. இவர்கள் மாம்சத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறார்கள். ஆவிக்குரியவர்களோ தேவனுக்காக கவலைப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நீ உடையாம கர்த்தருக்கு உன்னை உருவாக்க முடியாது. நீ ஒரு மண்ணாக எடுக்கிற மண்ணை உடைக்கணும், பிசையணும். அது இருக்கிற கல் மணல் எடுத்ததான் கர்த்தருக்கு உகந்த கருவியாய் நீ பயன்பட முடியும். ஆமென். நீ சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு ஆவிக்குரியவர். யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா சர்ச்சைக்கு வரல, நான் கேட்டேன், ஏமா வரலன்னு கேட்டேன். ஜாக்கெட் இல்லைன்னு வரல. ஜாக்கெட் இல்லையா? நான் மேட்சிங்காக ஒரு ஜாக்கெட் எடுத்து போனேன், எங்கே எடுத்து போச்சு தெரியல, அதனால வரல. சர்ச்சுக்கு ஜாக்கெட் இல்லைன்னு வர்றவங்களாம் இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் கேட்டேன், ஏடா வரலன்னு, அயன் வரலன்னா, சட்டை அயன் பண்ணலையா வரல. உன்னத்தின கேட்டேன், ஏன்டா லேட்டாக வந்தேன்னு கேட்டால், என் சட்டை என் தம்பி தூக்கின்னு போயிட்டான். ஒரே ஒரு சட்டை அந்த குடும்பத்தில் இருக்குது. நான் அதை தான் போடும் போல நினச்சேன். இவர்கள் ஏதோ அட்டனன்ஸ் கொடுக்கிற பார்ட்டி, சர்ச்சில் அட்டனன்ஸ் கொடுக்கிற பார்ட்டி. இது கர்த்தரை ஆராதிக்க வருவதில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்த வருவதில்லை, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வருவதில்லை. அதனால தான் இந்த பைபிளில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் பைபிளிலே இருக்குது, நம்ம வாழ்க்கையில் வருவதில்லை. உன் வாழ்க்கையிலே இந்த அற்புதம் நடக்கணும்னா, யோபுக்கு 10 பிள்ளைங்க செத்து போச்சு. எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. அவன் சரித்தல நோய். அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் திட்ட ஆரம்பிக்கிறான். மனைவியா, ஐயோ தங்கம், உங்களை மாதிரியே தங்கம். அது என்ன சொல்லுச்சு? நீ என்ன பண்ண? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு செத்துருன்னு மட்டும் இல்லை, சாகிற இத்தனைக்கும் காரணமான அந்த கடவுளை திட்டிட்டு சாகு. நம்மள என்ன பண்ணியிருப்போம்? அடுத்த செகண்ட் பாஸ்ட் வந்திருப்பார் பாட்டு பாடுறதுக்கு. என்னடி சொல்லணுன்னு நல்ல மெனியெல்லாம் பூச்சி அமுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் சொல்கிறான், பைத்தியக்காரி பேசுறது போல் பேசுறியே. முடிக்கிறான் சப்ஜெக்டை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கையில் நன்மை அனுபவிச்சு நான் தீமை அனுபவிக்க முடியாதா? ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லணும், சகலத்தையும் புதிதாக்க. நான் பேசுகிறது உங்கள் விசுவாசத்தை புதிதாக்க போகிறார். உங்கள் விசுவாசம் புதுசாக மாறப்போகிறது, உங்கள் பக்தி புதுசாக மாறப்போகிறது. நீங்கள் எப்படி உங்களை உலகத்தில் காட்டுறீங்களோ, கலகக்காரன், கோவக்காரன், ஊடு கொளுத்தி எல்லோரும் பாக்கெட்டில், நாத்திகவன் சொல்கிறேன், எல்லோரும் பாக்கெட்டில் இருக்குது சீட்டாட ஒரு வத்தி பெட்டி. நாங்கள் சின்ன வயசில் பார்த்தோம், சிறுத்தை அப்படியே வரும். எல்லோரும் பாக்கெட்லேயும் மேட்ச் பாக்ஸ், வத்தி பெட்டி. சும்மா போகிற போக்கில் கொளுத்தி போட்டு போய் நேர்கிறான். கொளுத்தி போடுறோம். ஐயா இது 2025 கேலண்டர் மாறிச்சு பாருங்க. அங்கே மாறல. நான் ஒன்று எதுவுமே சொல்லலை, நீயே தான் புரிஞ்சுக்கிறத. அவன் இந்த இங்கே இருக்குது, கேலண்டர் மாறிடுச்சுங்க. உங்களுக்கு ஒரு வயசு கூடி இருக்குது. ஒரு வயசு கூடிச்சா கொஞ்சம் பைத்தியம் கூடிச்சா, சில இன்னும் பைத்தியம் முத்துது. ஆனால் சில கிருபை பெருகணும், அறிவு பெருகணும், ஞானம் பெருகணும். ஒரு ஆண்டு நம்மை கடந்த போது முதுமைக்கு நேராக போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்கள் விசுவாசம் சரியாக பாரு, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இந்த யோபு சூப்பர் ஸ்பிரிச்சுவலுங்க. எனக்கு ரொம்ப என்னடா இது, நம்மளை யாருன்னா திட்டா நம்ம பண்ண தப்பை சொன்னாலே உடனே பழி வாங்குதல், உடனே ஆள் டீம் சேர்க்கறது, உடனே அவங்கள பற்றி தூஷிக்கிறது. அவங்க எப்போல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்களோ 10 வருஷம் கூட கதையெல்லாம் எத்துவா லைனில் எத்துவா அடிச்சு விடுறது. நம்ம அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்பிரிச்சுவல். இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்கு இருக்கிற அந்த சாபத்துக்கு இருக்கிற போட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சாபத்துக்கும் விசுவாசத்துக்கும் போட்டி இருக்கு. வசனம் சொல்லுது, கலாத்தியர் 5:15-16 ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுதான்.
ஆவி சொல்லுதான் மன்னிச்சிரு, பொறுத்துக்கோ, காத்துரு. மாம்சம் அது அப்படி 4 பேர் மத்தியில் எனக்கு கிஃப்ட் கொடுக்கலையே. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் சரியாயிடுச்சுன்னா ஆண்டவர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுது. நான் வசனத்துலேருந்து வந்துடுறேன். வசனம் படிக்க இப்போ ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18 19 வசனம். முந்தினவைகளை நினைக்காதே. நீ குப்பையில் போட்டதை நினைக்காது, குப்பை தொட்டியில் போட்டதை நினைக்காது. ஆமாவா, நீ எது அசுத்தம் நினச்சி அதை நினைக்காதே. போன நாள் புத்தகத்தை எடுத்த வாந்தி நினைக்காது. ஐயோ எவ்வளோ வாந்தி எடுத்து தெரியுமா, பார்க்கறதுக்கு மஞ்சள் மஞ்சளும் அழகாது. சொல்லும் போதே மூஞ்சி புளியுது. நினைப்பியா? குப்பை தொட்டியில் போட்டு நினைப்பியா? உன் அசுத்தங்கள் நினைப்பியா? உன் குற்றத்தை நினைப்பியா? கர்த்தர் சொல்ற நினைக்காதே. பாசிட்டிவ் பேட் பிஹேவியர்ஸ், கடந்த கால தவறான சிந்தையை நினைக்காதே, செயலை நினைக்காதே, முந்தினவைகளை நினைக்காதே. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் உங்களை புதுசாக மாற்ற முடியல? ஏன் அற்புதம் செய்ய முடியல? நான் ஸ்பிரிச்சுவலாக மாறியிருக்கேன். ஆண்டவர் சவுலுக்கு சொல்லி கொடுத்தார், அபிஷேகம் வரும், நீ வேறு மனுஷனாக இந்த அடையாளம் நடக்கும். 9ஆம் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சவுலுக்கு வேறு இதயத்தை கொடுத்தார். வேறு இதயமா, அதே பழைய இதயமா? சொல்லுமா, எந்த பேர் புது இதயம்? இந்த செல்ஃபோனை நான் தொடர்றதே இல்லை. மேற்கொண்டே பார்த்தா அந்த கண்ட கைசடெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. இந்த வாய் அப்படி திறந்தா பக்தி தான் வருது. வத்திப்பட்டியே வரல, ஊடு கொளுத்துறதே வரல. ஆமே, இந்த கால் நல்ல இடத்துல தான் போய் நிற்கிது, இந்த கை அற்புதம் செய்து. ஆமே, அல்லேலூயா. என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்? இயேசுக்கிட்ட என்ன படித்தோங்க? முந்தினவைகளை கவனி, முந்தினவைகளை. அல்லேலூயா. யூஸ்வலாக நம்ம பழகி கொண்டிருக்கிறவைகளை நினைக்காது. ஆமென். நீங்கள் ஒய்ஃபிட்ட கேளுங்க, நான் திருந்திட்டேனான்னு கேளு. புருஷக்கிட்ட கேளு, நான் திருந்திட்டேனா? உங்கள் பிள்ளைகிட்ட போய் கேளு, நான் திருந்திட்டேனா? உங்கள் அக்காக்கிட்ட கேளு, நான் திருந்திட்டேனா? அம்மா கிட்ட கேளு, திருந்திட்டேனா? ஒருத்தன் மாதிரி தான் உபவாசம் பண்ணானா, கோபப்படக்கூடாது உபவாசம் பண்ணானா. உபவாசம் பண்ணி ஒய்ஃபிட்ட சொல்ல, இனிமேல் கோவப்பட மாட்டேன், ஏசப்பா ஒப்பு கொடுத்துட்டேன். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே போனால் ஜூஸ் போட்டு கொடுத்தான், சோத்திரன்னு. அவன் குடிச்சு சும்மா தேப்பப்பா நம்ம திருந்தின மாதிரியே பொண்டாட்டி திருந்துச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஒரு 3 ஹவர் கழிச்சு அவளுக்கு மண்டையில் குறுந்து, இவன் உண்மையிலேயே கோவப்படுவானா பட மாட்டானா. மறுபடியும் வந்து, ஏங்க நீங்கள் நான் கோவலாக பட மாட்டேன். உடனே போன ஹார்லிக்ஸ். இன்னும் ஒரு 1/2 ஹவர் போச்சு. அதுக்கு டவுட்டு தாங்க முடியல. மறுபடியும் வந்து, ஏங்க நீங்கள் கோவப்படுவீங்களா? சொல்கிறல்ல அப்படின்னா கொஞ்சம் டோன் மாறிச்சு. அப்போ டீ கொடுத்துட்டு போயிடுச்சு. மறுநாள் காலையில் வந்து, எங்கள் ரைட்டாக தூக்கமே வரல, நீங்கள் கோவப்படிக்க முடிய பிடிச்சி எருமை மாடு நானும் எவ்வளோ அடி பொறுத்துட்டு இருக்குதுக்கு சும்மா பகல் விட்டான் கபுல். ஆமாவா? சொல்லுங்கள். நம்ம கேரக்டர்ஸ்லாம் அப்படி தான், நம்முடைய அர்ப்பணிப்புலாம் அப்படி தான். அல்ல, உன்னை ட்ரிகர் பண்ணும்போது, உன்னை ட்ரிகர்னால் தமிழில் தூண்டும் போது, உன்னை கோபப்படுத்தும் போது, உன்னை பொய் சொல்ல தூண்டும் போது, பெருமை அடைய தூண்டும் போது, ஏவலை போல ஆமாஞ்சாமி போடாத, வாயில் கையெடு. ஆமே, நீ அற்புதத்தை பெறணும், அதிசயத்தை பெறணும், ஒரு புது மனிதனாய் நீ மாற வேண்டும் என்றால் கர்த்தர் முதல் உன் விசுவாசத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் எப்போ விசுவாசம் வளரும், எப்போ பக்தி வளரும், எப்போ ஆண்டவரோட மெச்சுக்கொள்ளும், எப்போ கூட சக மனிதர்கள் உன்னை பார்க்கும்போது இவன் நிச்சயமாக மனம் திரும்பிடாம்பா, 2024 பழைய ஆள் காலி. ஆமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பொச்சிட்டு 25 காலண்டர் கையில் வாங்கி வீட்டில் மாட்டோன்னு மறுபடியும் பொச்சால் தூக்கிட்டு மேலே போட்டு, லாசருவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிட என் தேவனுடைய வல்லமை இப்போதே இறங்கட்டும். ஆண்டவரே என்ன பண்ண, நம்ம மறுபடியும் செத்து போட லாசரை இருக்கா? பக்கத்தில் பாரு, ஒரு எக்ஸசைஸ் தான் பாரு.
பார்த்துட்டிங்களா? ஒரு சின்ன மெல்லி சத்தமாக கேளு. நான் திருந்துற மாதிரி தெரியுதா? கேளு, சும்மா கேளுங்க. தமிழில் தானே. பக்கத்தில் பார்த்து ஆல்பர்ட்டை பார்த்து கேளு, சகரியை பார்த்து யாரா அவன் தூங்குறா டேய் இதுக்கு அந்த சேரில் உட்காந்து கேளு. பக்கத்தில் பார்த்து தூக்கு, சேரில் வசதியாக இருக்குது. கேளு, மனசுலேருந்து கேளு. மனசு என்னை பார்த்தா திருந்துற மாதிரி தெரியுதா? சந்தோஷம். அண்ணன் தாஸ் அண்ணன் கேளு. கென்னடி இந்த இவருக்கு கேளு. மூர்த்தி அண்ணன் பார்த்து கேளு. சவுந்தரராஜண்ணா இருக்கியா? இந்த சாமியல் பார்த்து கேளு. பக்கத்தில் என்னை பார்த்தா திருந்துற மாதிரி தெரியுதா? சும்மா கேளுங்களேன். அவங்க ஒரு சிரிப்பாங்க பாரு. நீ சொல்லும் போது கேட்கும் போது, நீங்கள் கேட்கும் போது ஒரு சிரிப்பாங்க பார்த்தியா? கவனிமா, அதுதான் உங்கள் ஒரிஜினல். ஆமே, அல்லேலூயா. ஆமாவா? நம்ம நிறைய வேஷமாகவே நடிக்கிறோம். சும்மா ஒரு கிளன்சிங் மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சு போகலாம். ஒருத்தன் அமெரிக்காவில் போய் ஒரு நாடகம் நடிச்சுட்டு, கேட்குதாப்பா? அமெரிக்கா சொன்ன கதை தான். நாடகம் நடித்து நல்ல நாடகத்தில் பத்மபூஷன் விருதெல்லாம் வாங்கிட்டான். அந்த ஊரெல்லாம் கொடுத்தான்னு தெரில, வாங்கிட்டு நல்ல பெரிய பேரும் புகழோடு வரான். ஏர்போர்ட்டில் நிற்கிறான். ஃப்ளைட்டு நீங்கள் போனீங்கன்னா தெரியும். நம்ம இமிக்ரேஷன் முடித்த பிறகு போய் உட்காரணும், வெயிட் பண்ணணும். ஃப்ளைட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறான். அங்கே மசாஜ் இருக்கும், என்னென்னவோ பண்ணிக்கலாம். அது போய் பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர்கிட்ட போய் நிற்கிறான். கம்ப்யூட்டர் எல்லாம் போய் நின்று போடுறேன்னு கம்ப்யூட்டர் ஜோச சொல்லலை, நீ இந்த ராசி அந்த ராசி அது போல் அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இவன் என்ன பண்ணான்? நல்லா டிக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் போட்டான். உன் பேர் சேகர், நீ தாங்கல், உனக்கு 3 பிள்ளைங்க, ஒரே ஒரு பொண்டாட்டி, உன் வயசு 45 அப்படின்னா கிடுக்குன்னு போனால் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றினா பொம்மை ட்ரெஸ்ஸு போட்டு அப்படியே மேக்கப் பண்ணிட்டு வந்தான். பார்க்குறலாம், ஆண்டி இருங்க ஆண்டின்ற பின்னிக்கிறான்னு சொல்கிறான். ஓ சாரிம்மா அப்படின்னு ஆம்பளை. இப்போ பொம்பளை அவன் நாடகம் நடிகன் அவன். அது டிக்கெட் போட்டான். உன் பேர் சேகர், 45 வயசு, 3 பிள்ளைங்க, உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிற, இந்தியாவில் வர. டென்ஷன் ஆகிட்டான். மறுபடியும் போய் வேஷம் போட்டு நல்லா தாத்தா மாதிரி வந்து நின்றான். போட்டான். எல்லோரும் தாத்தா இருக்காதா அப்படின்னா, ஐயோ பார்த்துன்றான். எல்லாரும் வேஷத்தை நம்புகிறான். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் நம்பலை. மறுபடியும் போனால், உன் பேர் சேகர், உனக்கு 45 வயசு, 3 பசங்க, ஒரே ஒரு பொண்டாட்டி, இந்தியாவில் வரணும். இனிமேல் இந்த வேஷமே போடாமல் டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா நம்ம கூட அப்படி தான் இயேசுக்கு முன்னாடி வேஷம் போட்டு உட்காந்துக்கிறோம். அவருக்கு முன்னாடி கிழிந்த இதயம் வேணும், நொறுங்கின இதயம் வேணும், தாழ்மையான மனம் வேணும். அல்லேலூயா. ஏன் நம்ம வந்த மாதிரியே போயின்னுக்கிறோம்? இங்கே நல்லவன்ற வேஷம் மாட்டின்னுக்கிறோம். ஆமாவா? அந்த வெள்ளை சட்டை வர, ஐயோயோ அதில் வேறு எழுந்து நில்லுங்க, வெள்ளை சட்டை போட்டுக்கலாம், எழுந்து நில்லுங்க. ஆமாவா? அந்த மனம் திரும்புதலுக்கு கேட்ட ஒரு கனி நீ கொஞ்சம் வெளியே போகும்போது செஞ்சு பாருங்களா. நான் சொல்ல, உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு தேவனை மகிமைப்படுத்துவார்களாம். உங்கள் நற்கிரிகளை கண்டு. ஆமாவா? மறுபடியும் மேட்ச் பாக்ஸ் என்ன பண்ணாத, லைட்டர் என்ன பண்ணாத, பாக்கெட்டில் வைக்காத. நான் ஆமேன்ற வச்சிருவேன். பாக்கெட்டில் வைக்காத, மேட்ச் பாக்ஸ் வைக்காத, கொளுத்தி போடாத. உன்னை தோண்டுவா, உன்னை அறியாமலே வரும். பொய் தானாக வரும், பித்தல் தானாக வரும், பழிவாங்கல் தானாக வரும். சொல்ல, நான் ஆவிக்குரியவன். ஆமே. மனுஷன் என் முகத்தை பார்க்கிறான், ஏசப்பா என் இதயத்தை பார்க்கிறார். அதான் சொல்கிறாரு, நீ முந்திரவைகளை நினைக்க வேண்டாம். த பாஸ்ட் பேட் பிஹேவியர்ஸ் நினைக்காதே, குப்பையை நினைக்காதே, நீ தூக்கி எறிந்த அசுத்தங்கள் நினைக்காதே. கர்த்தர் உன்னை ஒரு புது மனிதனாக பார்க்க விரும்புகிறார். இந்த மைண்டில் உள்ள ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இன்னும் கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டு, உன் மண்டில் என்ன பதிஞ்சிருக்குன்னு பாரு. என்ன பதிஞ்சிருக்கு? இந்த சைக்காலஜி உளவியலில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாயாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் அதை மனித கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பண்ணுவோம். இப்போ நிறைய நீங்கள் டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு சிக்ஷுக்கு போட்டால் தான் சாப்பிடும். அப்படியே நிற்கும், நான் நிற்கும், சிட்டிக்கு போட்டு ஓடி கிடக்கான்னு சாப்பிடும். நீ பார்க்குற அது மட்டும் பார்ப்பேன். அதை தினமும் ட்ரைனிங். அதுக்கு முன்னாடி போய் ஓடணும், அடிக்கிறது சாப்பாடு. சிட்டிக்கு போட்ட பிறகு ஹீட் அப்போ தான் சாப்பிடும். ஒரு சிங்கத்தையும் ஒரு ஆட்டையும் பிடிச்சிட்டு ஒரு கண்ணாடி கூண்டிலே அடைச்சி விட்டார்களாம். ஒரு சிங்கத்தையும் ஆட்டையும் கண்ணாடி கூண்டிலே, நடுவில் ஒரு திரை, ஒரு தடுப்பு சுவர், அதுவும் கண்ணாடி. இந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் ஆடு. சிங்கத்தை கடுமையான பசியை அதுக்கு தூண்டி
இப்போ சிங்கம் அகோர பசி, அப்படியே பாஞ்சேரி போய் ஆடு அப்படியே விளையாடிட்டு இருக்குது. ஆட்டை அடிக்கலான்னு போனால் அந்த கண்ணாடி சோறு தடுத்து பொத்துன்னு கீழே விடுது. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆட்டை அடிக்க போகுது, மறுபடியும் தடுத்து விடுது. 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் 10 நாள் 1 மாதம் இந்த சிங்கம் முயற்சி பண்ணி கடைசியாக ஒரு முடிவு பண்ணிச்சு, இந்த ஆட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, சாகவே அடிக்கும். நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஆட்டை என்னால் தொட முடியல, அதை ஒன்றும் பண்ண முடியாது என்று அது முடிவுக்கு வந்த பிறகு அந்த நடுவில் இருக்கிற கண்ணாடி திரையை திறந்து விட்ட உடனே இப்போ ஆடு எங்கே போகுது, சிங்கத்து மேலே ஏறுது, சிங்கத்து பக்கத்தில் உட்காருது, சிங்கம் மீசை பூச்சி இழுக்குது, எல்லாம் பண்ணுது. சிங்கம் நீ என்ன பண்ணாலும் என்னால் ஒன்றுமே. இதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மறுரூபம்னா வேற ஆளாய் காட்டுங்கள். உங்கள் மனசில் கைசாட உலகம் கழிச்சு போட்டது, புளித்த மாவு, உலக ஆவி இதில் இருக்கும் போது நீ கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, உங்கள் முன்னாடி பிராந்தி பாட்டில் வச்சாலும் செல்ஃபோனை 2 ஒன்று தான் இப்போ. ஆமாம், பிராந்தி பாட்டிலும் செல்ஃபோனை வச்சாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த சிங்கத்தை போல ஐ கான்ட் டச் பிகாஸ் ஐ டிஃபீட்டட் பை காட். நான் தேவனாலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு என்னை ஜெயித்திருக்கிறார். என்னால் இதை தொட முடியாது. சிங்கத்தை அந்த நடுவாய் இருந்த திரை தோற்கடித்தது. அல்லேலூயா. சிங்கத்துடைய வீரத்தை மாற்றினது, புத்தியை மாற்றினது. தேவ மக்களே, நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாய் மாறுங்கள். அல்லேலூயா. நீ ஒரு ஸ்பிரிச்சுவலாய் மாறு, சூப்பர் ஸ்பிரிச்சுவலாய் மாறுங்க, ஆவிக்குறிகளாய் மாறுங்க. சந்தடி பண்ணாதீங்க. சோறு இல்லை, கஞ்சி இல்லை. இதில் வர புது வருஷத்துலேயே என்ன புது வருஷம் என்ன கேலண்டர் மாறி உன் மனசு மாறினா எல்லாம் புதுசு, கண்ணா புதுசு, எல்லாம் புதுசு. உன் மனம் மாறலை, நான் இப்படி தான். மனம் மாறலை, குணம் மாறலை, நீ இப்படி தான். அதை சொல்கிற முந்தினவைகளை பூர்வீகமானவைகளை அப்படியே அதே புத்தி. பிரசங்கி சார் நீதிபதிகள் 30 சொல்லுது, அழுக்கற கழுவப்படாத சந்ததியாரும் உண்டு. என்னங்க, தன் பார்வைக்கு நீதிமான இருக்கிற சந்ததியாரும் உண்டு. என்னவா கஸ்கா புஸ்கா அப்படி கழுவிக்கின்னு ஒரு சில மூஞ்ச மட்டும் கழுவி. நான் சொன்னேன், ஒரு பாப்பா நல்லா லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வெள்ளை பவுடர் அடிச்சுட்டு அப்படியே வந்து ஒன்றும் நின்றுச்சு. குடிச்சு கீழே காலை பார்த்தா சாக்கையாக இருக்கு. சரி, உங்கள் காலை கொஞ்சம் குஞ்சு பாருங்கள், சுத்தமாக. எத்தனை பேர் காலுக்கு மூஞ்சிக்கு 3 சோப்பு, காலுக்கு தண்ணி. ஆகவே மூஞ்சிக்கு 3 முறை. ஏன்னா நம்ம அப்படி தான் மனுஷன் முகத்தை பார்க்குறோம் சார், அதுக்காக மூஞ்ச மட்டும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமே. என்ன சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் எப்படி மாறுங்க. உங்கள் பொண்டாட்டி பார்க்கும்போது அவன் அப்படியே பூஸ்ட்டும் ஹார்லிக்ஸும் கொடுக்கணும். கேட்டால் டீயே கொடுக்கலன்னா நீ யாராக தான் இருக்க. 2024 தான் இருக்கேன் நீ, 2024. அவளுக்கு டீ கேட்டால் கூட இரு என்ன அப்படின்னு குரல் வந்தனாலே சொம்ப கீழே போடுறான்னு வச்சுக்கோ, கிளாஸை கீழே போடுறோம். ஏன், உன் தலையில் போட முடியாது, அவ்வளோ ஆத்திரமாக இருக்கான். அதனால தான் கீழே போடுறான். அல்லேலூயா. இன்னும் அந்த கேரக்டர் மாறல, நீ என்ன பண்ண, நீ சாப்பிடாத, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. சைத்தான் புத்தி போட்டோம், நீ ஜெபம் பண்ணு. பொண்டாட்டி மாறல, சைத்தான் புத்தி போட்டோம். ஆண்டவரே ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் கேர், அன்பும் அக்கறை உள்ளவர்களாய் மாறுங்கள். பிரைஸ் தி லார்ட். தங்களை நீதிமான் என்ன பெரிய அறிவால் நினைக்காத, புச்சல் நினைக்க. சொன்ன சின்ன குழந்தை சொன்ன நின்று கேளு. அல்லேலூயா. அதுதான் சொல்லுது, முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வீகமான சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆண்டோடைய கையை கட்டி போட்டுறோம் நம்ம சில முட்டாள்தனத்தினால. யோசிச்சு பாருங்கள், உலக மக்கள் பாருங்கள், எப்படி திருடுறது, எப்படி ஏமாத்துறது, எப்படி பொய் சொல்கிறது, இன்னொருத்தர் எப்படி அழிக்கிறது, இன்னொருத்தர் எப்படி கெடுக்கிறது, அதுக்குன்னே படிக்கிறான் அவன். ஆமாவா? ஒரு புது திட்டம் போடுறான். அந்த இடத்துல கடவுள் நமக்கு நின்று சொல்லி கொடுத்தார், நீ எப்படி இரு, விரியனை போல் இரு. எப்படிங்க தூங்க வருது பார்த்தியா என் செல்லக்குட்டிக்கு, உடனே யாருன்னு பார்க்கணும்.
புத்தியே அப்படி பழகி போச்சு. யாரு ஊரா மூட்டை எட்டி பார்த்து நம்ம கூட்ட இன்னொரு தேடி எட்டி பார்த்துங்கிறான். ஆமாவா? அல்லேலூயா. நான் தூங்காத எல்லாரும் பிரசங்கம் கேட்கணும்னு நான் அப்படி பேசுகிறேன். உனக்கு என்ன அந்த வேலை? இப்போ இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? நீ எதுக்கு ஊரா மூட்டை எட்டி பார்த்த? ஆமாம், நான் பேர் அடுத்த முறை எட்டி பார்த்தேன்னா பேர் சொல்லிடுவேன் யார் யார்ட்டு. அதனால் நேராக கவனி. ஆமே. என்ன சொல்கிறாரு ஆண்டவர் நமக்கு? இந்த மனசு கொஞ்சம் அழகாக மாறிட்டோம், சூப்பராக மாறிட்டோம். இப்போ எமோஷனல் தான் நம்ம ரொம்ப தொட்டு எவனுங்க ஆட்சின்னு பெறலாமா? இது ஓடும். டேய் யாரா ஒரு அக்கா ஓடுது, ஏமா யாரும் தெரியல அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே, யோ ராஜா செல்லம், ஓ எப்பா, ஐயோ அதுக்கு ஓடுதுங்க. இது வரும்போது சீச்சினே வருது. என்னண்ணா என் பையன் இல்லையா? இது இந்த எமோஷனல் கண்ட்ரோலே கிடையாது, உணர்ச்சி கண்ட்ரோலே கிடையாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எதுவாக இருந்தாலும் அந்த நீதிமான் பதறான், நீதிமான் அசையாத சியோன் பர்வதத்தை போல இருக்கிறார். அல்லேலூயா. சின்ன எக்ஸசைஸ் செய்யல, பயிற்சி செய்யல, விசுவாசம் தளர்ந்து போயிடுச்சுன்னா ஒரு அற்புதத்தையும் பெற முடியாது. முந்தினவைகளை பூர்வமானவர்களை அதே யோசித்து என்ன பண்ணலாம். அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் முடிவாசனத்தை அவர்கள் யாரையாகிலும் விட பண்ணாது அவர்களுக்கு நித்திரை வராது. யாரனா கெடுக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே. அவன் கெடுத்துட்டு எல்லாரும் தூக்கத்தை கெடுத்துட்டு இவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். அது ஒரு ஸ்கில், அது ஒரு திறமை, அது ஒரு கிருபை. அது நீங்கள் ஏசப்பா பிள்ளையா இல்லையா? காது கேட்கல? ஹலோ, எதுவே ஏசப்பா பிள்ளைங்க? ஆல்பர்ட் கேட்குதாப்பா? தள்ள மாட்டாட்ட சொல்லுங்க. ஏசப்பா பிள்ளையா? ஃபர்ஸ்ட் கிளாஸில் உட்காந்துக்கிறேன். ஏசப்பா பிள்ளையா? வெக்க நம்ம வெக்க ஏசப்பா பிள்ளையா தானே? ஆமாவா? ஆமேன்னா நீங்கள் ஆமேன்னு சொல்ல சொன்னீங்க. அந்த ஆமேனா அதானா? ஏசப்பா பிள்ளைக்கு ஆமேன் கிடையாது. இந்த ஆமேன் வந்து திருத்தி சொல்கிற ஆமேன் உச்சை பேட்டாங்க அந்த மாதிரியா? நீ ஏசப்பா பிள்ளைன்றதுக்கு ஆமீன் வரல, இது வரைக்கும் வரல. அதுக்கு தானா ஏசப்பா பிள்ளைன்னா தெரியுமா? ஏசப்பா பிள்ளைனா திருட்டு புள்ளியாக இருக்கும், கீழ்ப்படியாது, அடங்காது, இது மாதிரி வேலைக்கு போகாது, 3 வருஷம் வேலைக்கு போகாது, தாய் தப்பு அடங்கு, அவன் தான் ஏசப்பா பிள்ளை. ஆமாவா இல்லையா? இப்போ சொல்லு ஆமீன். பார்க்காத ஊடு கொளுத்தி சின்னதாக ஆசை, சின்ன ஆசை. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி முகாம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம். அப்போ பையன் பெரிய 3வது பையன் 9th 10th படிக்கிறான். 6 வருஷத்துக்கு நினைக்கிறேன். அப்போது ஒரு கடன் பிரச்சனை பேசிட்டே இருந்தான். கவலைப்படாது புகா, கவலைப்படாத, இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ணு, உன் பிள்ளைங்க படிப்பாங்க, காலேஜுக்கு போவாங்க, உன்னை தூக்கி சுமப்பாங்க சொன்னேண்ணா. எத்தனை வருஷம் படி சொன்னேன்? ஒரு 6 வருஷம். என்னாச்சு? தூக்கி மிதிக்க. நானே ஆஸ் எ ஃபாஸ்டர் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் நலனிலே அக்கறை உள்ளவன், உங்கள் முன்னேற்றத்தை விரும்புகிறவன், ஆசீர்வாதத்திற்காக நான் காத்திருக்கிறவன். அல்லேலூயா. நீங்கள் மற்ற பாஸ்டர் நினைக்காதீங்க, உங்களை ஒருத்தன் நான். அல்லேலூயா. என் பிள்ளை எப்படி இருக்க நான் விரும்புகிறோம், அது மாதிரி தான் இவன் பிள்ளை இருக்கணும் நான் விரும்புகிறேன். நான் எப்படி நல்லா வாழ நினைக்கிறேன், அதுபோது நீங்கள் வாழ நினைக்கிறேன். இதை தான் இயேசு நினைத்தார். நீயும் நான் வாழ்வதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம மனசு புதிதாகலைன்னா நம்மளை பார்த்து மறுரூபமாக தெரியும். ஏய் யாரா இவனோடா? அது எங்கள் சர்ச்சில் ஒரு போய் திருமணத்தில் இந்த பட்டன்லாம் கட்டிட்டான். அவனுக்கு பர்த்டே பட்டு வேஷ்டி கட்டிட்டான், பட்டு சட்டை போட்டுக்கிட்டான், 4 விரலில் 4 மோதிரம், செயின் மேலே செயின், 3 செயின், ஒரு பெரிய செயின், சின்ன செயின், 3 செயின் போயிட்டு என்னை கவனிக்கல. நான் அந்த தமிழ்நாட்டு துணி கடை பக்கத்தில் நிற்கிறேன். இது வந்து எது இளநீர் வாங்க நின்றா பாரு, என்ன பார்த்து டக்கு சோதர பாஸ்டர்னா உடனே 2 கையை போட்டு இந்த துணியை இந்த நகையை 3னா டை இன்னும் 2 பட்டும் கைட்டுறேன். பார்க்கறதுக்கே அழகாகுதுறேன். எனக்கு புரியுதா? பணக்காரன் இருக்கிறவன் அந்த செயினை நகையை போடும்போது நம்ம கடுப்பாக பார்ப்போம். எங்கள் அப்பங்கிறானே. எப்போ தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, கர்த்தருடைய உயர்த்தினா அவன் நான் என்னை போல என் ஆண்டவரை சந்தோஷப்படுவா. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்ற, நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து முடி வசனத்தை, உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். நீ சாப்பிட்டுட்டு எப்படி சாப்பிடணுமா? தேங்க் காட், தேங்க் காட். அந்த கொரியா தேசத்தில் குளிர்ல அங்கே ஃபோக் ஒரு பக்கம் இருக்குது. ஃபோக்குனா பன்னிக்கறி, பீஃப், மட்டன் எல்லாம் கட்லெட்னா அழகாக நல்ல மிஷினில் போட்டு அரைச்சி அது கட்லெட் மாதிரி வச்சுக்கலாம் வச்சுருக்கோம். பார்த்தா டேய் எனக்கடா இந்த வாழ்வு சார், ஈஸியாக சரியாக தெரியல. ஓ வாட்சு this is belong to me because God brought here. என்னை இயேசுக்கு எது கொண்டு தெரியுமா? இதெல்லாம் அனுபவிக்கத்தான். ஆமாவா? சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காக எனக்கு வைத்திருக்கிறார். இந்த மண்டை கொண்டு மாறினா போதும், புத்தி கண்டி மாறினா போதும், எதெல்லாம் இழந்து எல்லாம் திருப்ப தருவார். எப்படி விட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு, நீ முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வீகமான சிந்திக்க வேண்டாம். இதோ நான் என்ன பண்ண போறேன்? புது நியூ திங்ஸ், ஐ வில் டூ நியூ திங்ஸ். நீ கற்பனை கூட செய்து முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். அது என்ன ஆசீர்வாதம்? நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வேளையிலே ஆறுகளை. உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரத்தை வழி வரணுமா வேணாமா? வேணுமா? நீங்கள் கட்டப்பட்டுக்கு நம்புறீங்களா? ஜஸ்ட் ஒரு இம்மி கூட உங்களால் நகர முடியல, நீ கட்டப்பட்டுக்கு நம்புறீங்களா? பிசாசின் ஆவி கட்டியிருக்கு நம்புறீங்களா? சாபங்கள் கட்டியிருக்கு நம்புறீங்களா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கலை அப்படி ஏதோ சாபம் இருக்கு நம்புறீங்களா? இதுதான் ஏசு சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் திரும்ப மனதாக இருந்தால் நீ என்னிடத்திலே திரும்ப, நான் உன்னை உருவாக்குற கர்த்தர். ஒரு புது அடையாளத்தோட காட்டப் போகிறேன், ஒரு புது ஆசீர்வாதத்தை காட்டப் போகிறேன். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு புது பாதை, புது வாசல். நீ யான் கற்பனை பண்ணாத, இப்படிதான் இருப்பேன். ஒரு சில அப்பப்போ அப்டேஷன் ஆகும். இதை பார்த்த உடனே இப்போ நான் கோழிக்கராக வைக்க போகிறேன், அடுத்த நாள் நான் இங்கே சில்லி சிக்கன் வைக்க போகிறேன், அடுத்த நாள் நான் கோழி கால் விற்க போகிறேன். ஏன்னா கோழி விட்டு மாறக்கூடாது. நம்புறீங்களா? நீ எல்லாம் தொழில் அதிபராக மாறணும், வியாபாரிகளாக மாறணும், ஆசிரிக்கப்பட்டவர்களாக மாறணும். கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் பேரில் அதிகாரம். திருமணத்தை பார்த்து அங்கே இருக்கிற வாலிபரில் கூட்டு பேசினேன். வாங்க பைக் எடுத்துக்கோ, அந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சங்கீதா ஹோட்டல் வரைக்கும் பைக் எடுத்துக்கோ. இதே கூட அந்த உதயக்கிட்ட சொல்லியிருக்கேன், பைக் எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு போ. அங்கே இருக்க ஹார்ட்வேர்ஸ் பாரு, மிட்டாய் கடையை பாரு, முறுக்கு கடையை பாரு, காய்கறி கடையை பாரு. எத்தனை பேர் அந்த ஊருக்காரன் செய்கிறான்னு பாரு. அந்த ஊருக்காரன் எவனும் இருக்க மாட்டான், வாங்கி துண்டுற வேலை தான். எதனா புரியுதா? உங்கள் தரிசனம் மாறலைன்னா வாழ்க்கை மாறாது, உங்கள் சிந்தை மாறலாம், சூழ்நிலைகள் மாறாது. அல்லேலூயா. நீ உன்னை எப்படி பார்க்குற? நான் வாங்கி துண்டுறாள் தான். நான் என்ன பண்ண முடியல, அநேகரை வாங்கி துண்ண வைக்க மாட்டேன். இந்த முடிவில் இருக்க சின்ன வியாபாரம், ஏதோ ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு தொழில், இயேசுகிட்ட கேளு. நீதிமான் பனை போல் செழித்து லீபனுள்ள கேதுருவை போல். நீ செழிக்கணுமா? நீங்கள் வளரணுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுமா? சொல்லுங்கள். உங்கள் பழைய புளித்த மாவை கழித்து முந்தின நினைக்க வேண்டாம். இப்போ வீடு காட்டணும், தோத்துறோம் சும்மா வாயில் வடை. இந்த வருஷம் வீடு கட்டுறவன் உனக்கு என்ன இல்லை? தரிசனமும் இல்லை, விசுவாசம் இல்லை. அதனால தான் தேவனுடைய கிருபையும் உனக்கு இல்லை. ஆமாவா? சொல்லுங்க ஆமே. இப்போ ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் எனக்கு கிடச்சிது. சர்ச்சுக்கு எதிர் லேண்டு ஒன்று ஒரு அரை கிரவுண்டு வந்துச்சு. அவன் 38 லட்சம் ரூபா சொன்னான். ஒரு சர்ச்சு பொண்ணு வாங்கலான்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அப்புறம் யோசித்து பார்த்தேன். சரி, அதுக்கு அப்படி தயங்கிச்சு, விட்டுட்டேன். இது என்ன பண்ணலாம்? ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம வாங்கிடணும். யாருக்கிட்ட அனுப்புறது? மெதுவாக போய் எங்கள் மச்சாங்கிட்ட சொன்னேன், நீ வாங்கிக்கிறியா? நல்ல இடம் அப்படின்னு. அவன் வந்து ரொம்ப ஹைஃபையாக யோசிக்கிறான். மெயின் ரோட்டில் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ட்டு. நான் போய் அழுது ஜெபிக்கிறேன். உனக்கு தரிசனம் கரெக்டாக இருந்தால், நோக்கம் கரெக்டாக இருந்தால், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவான். அல்லேலூயா. நீ பயந்தாங்கொழியா பின்னாடி நான் என்ன ஃபியூச்சர் யோசிக்கிறேன். இந்த பக்கத்துலலாம் வீடு வந்தால் இப்போவே நம்ம கொஞ்சம் இப்படி மாதிரி பார்க்குறான். பைக் விட முடியல, கார் விட முடியல, ரோடே அடைச்சிக்குது. இந்த ஒரு அரை கிரவுண்டு தான் கொஞ்சம் பைக்கில் உள்ளே அடைக்கிடலாம். ஆமாவா? பேசினேன். இல்லைங்க இருங்க நான் பார்த்து சொல்கிறேன்டான். 5 நாளாக சொல்லிட்டு இருக்கான், 6 நாளாக சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன், நான் பேப்பர் வாங்கிடுறேன், ஒன்றும் பயப்படாதீங்க. எப்படி என்ன என் மண்ணில் என்ன அவன் வாங்கிட்டான்னா கார் நிறுத்திடலாம், பைக்கை நிறுத்திடலாம்,
சமைக்கிற இடமா மாறிடும். பரவாயில்ல, ஒரு 5 வருஷம் ஆனால் கூட அது 60 லட்சம் கூட வாங்கிடலாம். ஆமாம், அந்த தரிசனம் இப்போ மெதுவாக இறங்கி வந்திருக்கான். பேப்பரை வாங்கிட்டேன். ஆமாம், அது ஈஸி போடுற ரெடி பண்ணியிருக்கேன். விசுவாசம் இருந்தால் எல்லாமே சாத்தியம். விசுவாசம் எல்லாமே சாத்தியம். நீங்கள் உங்களுக்குள்ளே தேவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் உங்களை விட பெரியவர். ஆமென். உங்கள் அறிவை விட, ஞானத்தை விட, அனுபவத்தை விட பெரியவர். நம்ம அவரை கொஞ்சோண்டு வெளியே கொண்டு வர பயப்படுறோம். அதுதான் கேட்குறேன், இயேசு கூட இருக்காரா? நீங்கள் பச்சையாக புழுகுறீங்க, ஆமேன்றீங்க. பச்சையாக புழுகுறீங்க. இயேசு உனக்குள் இருந்தால் அவர் உங்களை காட்டுற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். உங்களை காட்டுற விதம், உங்களை பார்க்குறவங்க உங்களுக்கு கொடுக்குற மரியாதை வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், அப்படி தூக்கி போட்டுருந்தார் மேலே எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. நீ என்ன பண்ணுவேன்? படுத்துக்குவேன். அவரு எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீ என்ன பண்ணுவேன்? நான் நல்லா படுத்து தூங்குவேன். ஆமாம், ஏசப்பட்டு சொல்கிறீங்களா? என்னை வேறு மனுஷனாக மாற்றுங்க. பழசெல்லாம் தூக்கி போடுங்க, பழைய குப்பியெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களை நோயாளியாக பார்க்காதீங்க. ஒருத்தரை பார்த்து சொன்னேன், நீ உன் மருமகனும் உன் பேத்தியை கையில் தூக்கி நிற்கும் போது நான் இப்படி தான் நிற்பேன், இதே மாதிரி தான் இருப்பேன். இப்போ அந்த பொண்ணு 8வது படிக்குது. அது 8வது படித்து காலேஜுக்கு போய் கல்யாணம் ஆகி அது பேரன் பேத்தி வரும்போது நான் இப்படி தான் இருப்பேன். அவன் பேரன் பேத்திட்டு அவன் சிரிப்பு வந்துச்சு. நான் எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எப்படி தான் இருப்பேன்? உங்கள் மனம் புதிதாகனாலே நீங்கள் மறுவாங்க. நீ உன்னை கேள்வியாக நினச்சா, மடக்க முடியாது நினச்சா, ஐயோ ஆர்டி வீக்கு நினச்சா, லிவர் கெட்டு போச்சு நினச்சா, நீ அப்படி தான் இருப்ப. நீ உன்னை எப்படி பார்க்குற? ஒருத்தர் சொன்னா, ஏமா சர்ச்சுக்கு வரல கேட்டா, மாத்திரை போட்டேன் மயக்கமா. எத்தனை மாத்திரைண்ணா? 1ண்ணா. நான் 8 போடுறேன். சும்மா கதை. நீ என் ஜபத்துக்கு வர வீட்டுக்கு சொன்னோம், சொரம் வாரி தூக்கி போடுது அதுக்கு. அப்படியா? மண்டையில் இருக்குது. ஏசு அங்கே இருக்கா, சுகம் கிடைக்க நான் நம்புவேன். நீ நம்புவியா? ஜபம் பண்ணுறது போல ஏசு சுகமாக்குவார், என்னை பலப்படுத்துவார். மருந்தை விட மாத்திரை விட இயேசுக்கு வல்லமை உண்டு. ஏன் மனம் அப்படி சொல்லும்? மனம் என்ன சொல்ல தெரியுமா? முடியல, ஏந்துக்க முடியல, டயர்டாகுது. நீ ஊமான்னு சொல்ல, ஏன் மனம் அப்படி சொல்ல. அங்கே இயேசு உலாவுகிறார். கண்ண மூடுமா? தகப்பனே நீ நல்லவர். இந்த வார்த்தையின்படியே கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டிகளாய் மாற்றும். இந்த இடத்த விட போகும்போது ஒரு புது மனிதனாக, புது அபிஷேகத்தோடு, புது கிருபையோடு கடந்து போக உதவி செய்யும். தொடர்ந்து நாம மகிழ்ப்படுவோம். இயேசுவின் நாமத்தில்